மூட் ஆஃப் நார்தன் தமிழ்நாடு என்ன? கலம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். இந்து ஓபிசி கன்சாலிடேஷன் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ, இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஒரு முடிவு பயங்கரமான ஆதரவு அதிமுகவுக்கும் பாமகவும். அந்த அம்மா வந்து சொல்லுது, நாங்க இன்னைக்குமே ரெட்டையில தான். சீரலைனா அன்புமணி தான். ராமதாஸ் கிட்ட நாங்க போவோம். சின்னையா கூட தான் இருக்காங்க. விஜய்க்கு விஜய்ன்றாங்க. இல்ல, இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததுனால் தோல்வியை தழுவும். வாட் அபவுட் பிஜேபி? சார், நான் ஆடி போயிட்டேன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நமது விவாத அரங்கத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராமனுடைய சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் சார். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ள நிறைய பயணம் வட தமிழகத்தில் நீங்கள் மேற்கொண்டு இருந்தீங்க. நேரடி கள ஆய்வு செய்திருக்கிறீர்கள். அதனுடைய நோக்கம் மூட் ஆஃப் நார்தன் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறத கண்டறியறது தான். ஆக்சுவலாக மூட் ஆஃப் த ரீஜன் பார்க்கறதுங்கிறது கருத்து கணிப்பை காட்டிலும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நீங்கள் ஏராளமான பேர், நூற்றுக்கணக்கான பேரை நேரடியாக பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுடைய ஐ விட்னஸ். அது அத்தனையும் நீங்கள் காணொளியாக பதிவு செய்து இருக்கிறீர்கள். ஒரு வீடியோ பதிவாகவே வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வட தமிழகத்தினுடைய மூடு எப்படி இருக்கிறது? நம்ம அரசியல் மொழியில சொல்றதுன்னா வட தமிழகத்தினுடைய கள யதார்த்தம் என்ன? நீங்கள் கண்டதும் கேட்டதும் என்ன? அதுதான் சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி வட தமிழகம், பர்டிகுலர்லி இந்த 1 இயர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணோம். இந்த டிராவல் போது எப்படின்னா நேராக வந்து கிராமங்களுக்கு போய்டுறது, நேராக குக்கிராமங்களுக்கு போய்டுறது. நமக்கு யார் அங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாது. நம்ம கார் எடுத்துட்டு அங்கே போயிடுறோம். என்ன கூட வந்து ராஜேஷ் கண்ணன் வந்தார். போயிட்டு அங்கே போயிட்டு மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க, தானா வந்து பேசினாங்க. ஓகே, அதே மாதிரி போகும்போது நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா என் கூட வந்த ராஜேஷ் கண்ணன் வந்து அவர் சொன்னார், இல்லை தாவேக்காக்கு நல்ல ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றார். ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது நான் சொன்னேன், இல்லைங்க திமுகவுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போய் இறங்கினா நாங்கள் பார்த்தது பயங்கரமான ஆதரவு அதிமுகவுக்கும் பாமகவும். அதான் நீங்க அந்த களத்துக்கு போன 2 பேரும் உள்ள நுழையிற வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது ஒண்ணு, வேற நினைச்சிருந்தது வேற, ஆனா களத்துல இருக்கிறது ஒண்ணு. களத்தில் இருக்கிறது ஒன்று. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லைங்க இங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துல சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல மஸ்தான், அதாவது 2011 பாமக செஞ்சில, இப்போ 2011 பாமக திமுக கூட்டணி ஜெயிச்ச தொகுதி, 2016 மஸ்தான் திமுக ஜெயிச்சது, 2021 மஸ்தான் மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஆப்வியஸ்லி உள்ள போகும்போது நம்ம என்ன நினைப்போம், மஸ்தானுக்கு பயங்கரமா ஆதரவு இருக்கும், திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னு போனோம். அங்க போனா நாங்க கேட்கிறோம். கேட்ட கேள்விக்கு வந்து அடுத்த கேள்வி, முதல்ல எடுத்த உடனே கேட்கிற கேள்வி, யார் இங்க வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா, இங்க வரத்துக்கு என்னங்க, இலை வரும், மாம்பழம் வரும் அப்படின்றாங்க. இது தொடர். அதாவது முதல் ஒரு 1.5 மணி நேரம் எங்களுக்கு ஷாக். எதனால அந்த மாதிரி சொல்றீங்க? அந்த ஒரு ஆட்சி கொஞ்சம் நல்லது செய்வாங்க. ஆட்சியில மாற்றம் வரணும் சார். மாற்றம் வரணும், நல்லது வரணும். அதான் நம்ம எப்பவுமே மாம்பழம் தான். பாமக தானே. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதிமுக கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜனம் மாத்தணும்னு ஒரு முடிவு, ஜனம் மாத்திரம் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணுது. ரெட்டலையா ரெட்டலையா எங்களுக்கு ஷாக். ஏன்னா நாங்க வந்து முதல்ல ஃபேஸ் பண்ணது ஒரு பர்டிகுலர் வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வந்து ஒரு குளம் இருக்கு, குளத்தை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மகளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு டவுனுக்கு வருவோம்னு சொல்லிட்டு டவுனுக்கு வந்து ஆட்டோக்காரங்க கிட்ட போய் கேட்கணும். முதல் ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்கணும், யாருங்க வர போறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க யாருக்கு ஓட்ட போட போறீங்க? இல்லைங்க எடப்பாடியாரோட ஆட்சி இதோட பெட்டரா இருக்குங்க, நாங்க எடப்பாடியாருக்கே போடலான்னு இருக்கோம். என்னங்க 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறான்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். எங்களோட பொழப்புல வந்து மண்ணை போட்டாருங்க, எங்க வயிற்றுல மண்ணலி போட்டாரு. ரெட்டையில தானுங்களா? விட்டாருங்க. நம்ம ஆட்டோடைய பிசினஸ் சுத்தமா நல்லா இருக்கும். எடப்பாடி உங்க யூனியன் என்ன பேசிக்குது?
யூனியன்ல தமிழ்நாடு முழுக்க ஆட்டோக்காரங்க ஃபுல்லாவே இதை தான் சொல்லுவாங்களே. எதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க? ஃப்ரீ பஸ் விட்டுறதுனால தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? அவங்களுக்கு ஃப்ரீயா போறாங்க, எங்களோட பிசினஸ் சுத்தமாக ஆகி போச்சு, டீசல் விலை அதிகமாகி போச்சு. முக்காவாசி ஆட்டோ பேர் இந்த வாட்டி அதிமுக தான் போடுவாங்க அதிமுக ரெட்டாலிக்கு தான் போடுவாங்க. அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். அடுத்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல அடுத்த ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறோம், என்ன திமுக ஆட்சிலாம் நல்லா இல்லைங்க, திமுக எல்லாம் திரும்பி வரக்கூடாதுங்க, எங்களோட பொழப்பெல்லாம் போயிடுச்சு, நாங்க இந்த வாட்டி தாவேக்கா கூட்டு போடலாம். அடுத்தது என்னங்க தாவேக்கா, நீங்க தாவேக்கா கட்சியை சேர்ந்த இல்ல, நான் வேற கட்சியை சேர்ந்தவங்க, நாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க, ஆனா நாங்க வந்து இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைகளா? நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, இந்த ஃப்ரீ பஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வந்ததா? நிறைய பாதிப்பு. அதனால திமுக மேல அதிருப்தி ஏறி போச்சு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்றீங்க. விஜய்க்கு யார் கேண்டிடேட் இருக்காங்க லோக்கலா? பாஸ்கர்னா. அடுத்தவர்கிட்ட கேட்குறோம், அவரா வராரு, வந்துட்டு இல்லைங்க எங்களுக்கு பெரிய டிஸ்பியூட்டே போயிட்டு இருக்கு, நாங்க வந்து இந்த வாட்டி வந்து அதிமுக பாமக தான் போட போறோம். என்ன அதிமுகவும் பாமகவும் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான், அதை ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஓட்டு போட போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து கிராமங்கள்ல, பர்டிகுலர்லி கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல மக்கள் கிட்ட போய், வயசானவர்கள் கிட்ட, மகளிர் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, ஓகே அந்த பொட்டி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் சொல்றது எல்லாமே அதாவது எப்படின்னா அதிமுக பாமக, அதுக்கு அடுத்தது திமுக. திமுக இல்லைன்னா சொல்ல மாட்டேன், திமுக இருக்கு. திமுக ஒரு இடத்துல திமுகவுடைய அந்த பர்டிகுலர் கிராமத்தினுடைய தலைவர் வாட்டர் ஃபிட் பண்ணிட்டு இருந்தார், வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணிட்டு இருந்தார். அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வன்னியர் தான், அவங்க எல்லாம் திமுக கூட்டு போட போறாங்க. தண்ணி போட்டுட்டு இருக்கீங்களா? தண்ணி பம்பா அங்க ஒரு ஃபால்ட் பார்த்து வந்து அங்க ஒரு ஃபால்ட் பார்த்து. இங்கெல்லாம் இருக்கிற சமூகம் வன்னியர் இல்ல எல்லாரும் வன்னியர் தான் அதிகம். திமுக தான் ஜெயிக்கும். உண்மைதான். திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவங்க ஃபங்க்ஷன் அந்த பூத் நம்பரோட சொல்றாங்க. அதாவது நாங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த பூத் 115, இங்க அதிமுக பாமகக்கு செல்வாக்கு ஜாஸ்தி, இந்த பூத் 59 60, இங்க திமுக தான் கடந்த 3 தேர்தலிலையும் ஜெயிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் ஓட்டரையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம். என்ன பூத் நம்பர் இது? இது வந்து 59 60 59 60. 2024 இந்த பூத்ல யார் லீட் பண்ணாங்க? திமுக லீட். திமுக தான் 3 விஷயம் நம்ம திமுக தான் லீடிங். இந்த பூத் இந்த ஊர்ல பத்தி சொல்றேன், ஃபுல் வன்னியர் பெல்ட்ங்களா? வன்னியர் தான், வேற எந்த காரணம் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த பூத்துல ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து பாட்டாளி மக்களுக்கு தான் எம்பி எலெக்ஷன்ல, ரெண்டாவது தான் திமுக வந்து, மூணாவது தான் அதிமுக. ஓகே, இல்ல நீங்க ஒன்று சொல்றீங்க, ஏடிஎம்கே பாமக மட்டும் கூட்டா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதாக. ஆனா பாமகவே ஒன்னா இல்லையே, அதுவே கூட்டா இல்லையே. அதுல வந்து அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில ஒரு குடிமைப்பிடி சண்டை போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இல்ல 2 கேள்வி இருக்கு. ஒன்று, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்புமணி ஆதரிப்பாங்களா, ராமதாஸ் ஆதரிப்பாங்களா? அப்புறம் பாமக கட்சியிலேயே இருக்கிறவர்கள் அன்புமணிக்கு ஆதரவா வாக்களிப்பாங்களா, பெரியவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப நீங்க பண்ண கள ஆய்வுல என்ன தெரிய வந்து? அதாவது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது தொகுதி பேரோட சொல்லலாம். இப்ப மயிலம்ல வந்து நான் வந்து ஒரு பாமக பிரமுகரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் இது வந்து கட்சி பிரச்சனை கிடையாது, இது ஒரு குடும்ப பிரச்சனை. அதாவது எங்களுக்கு வந்து அன்புமணி அறிமுகப்படுத்தினவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ். 50 வருஷமா நாங்க அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அவர் தான் வந்து என் மகன் வந்து ஒரு சிறந்தவர், சிறந்த மருத்துவர், அறிவு சார்ந்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவர் பின்னாடி போனோம். இன்னைக்கு வந்து அதுவும் எங்க மாதிரியான குடும்பத்துல பையன் குற்றம் பண்ணா கூட பையன் குற்றவாளி இல்லைன்னு வாதாடக்கூடியவர்கள் தான். எங்க கிட்ட வந்து உங்க பையனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, ஏன்னா மொத்த இளைஞர்கள் சமுதாயம், மொத்த வன்னியர்களும் நாங்க கட்சிக்காரங்களும் அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். யார் பின்னாடி? அன்புமணி ராமதாஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி டிஸ்பியூட்டை ஒரு கட்சி நிகழ்ச்சியா மாத்திட்டு இருக்காரு. எங்க ராமதாஸ் ஆதரிச்சுதான் எல்லாரும் உள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் என்ன, அவர் எங்க விட்டு எப்படி விலகி போறாருன்னா, பையனை டேமேஜ் பண்ணாம இருந்தாருன்னா விலக மாட்டார். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துறாரு. நாங்க போய் அன்புமணி தேடி போகவே இல்லை, அவரே எங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அவரே திருப்பி பேசுறாரு. சரி, அப்படி பேசுறவரை நம்பி மறுபடியும் மாத்தி நாங்களும் போக முடியாது. நாமெல்லாம் நம்ம பிள்ளைங்க இப்படி பேசவே மாட்டோம்ப்பா. புள்ள குற்றவாளியா இருந்தா கூட அவன் குற்றமே செய்யலன்னு தான் சண்டை போட்டு பழக்கம். இது கட்சிக்காரர் சொன்ன விஷயம். அவர் உடனே கேட்டார், நீங்க போய் கிராமத்துல போய் கேளுங்க, இதே தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கூட்டணிங்கிறது அதிமுகவோட மட்டும்தான் வேணும். அது தவிர நாங்க போன முதல் கிராமத்துல வரிசையா இளைஞர்கள் கிட்ட கேட்டோம், குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ந்துக்குங்க,
தீரலைன்னா என்ன பண்ணுவீங்க? தீருங்க. தீரலைன்னா அன்புமணி தான். ராமதாஸ் கிட்ட நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு பாதிக்கு முக்கால்வாசி பேர் இளைஞர் பசங்கலாம் வந்து அவர்கிட்ட தான் இருக்காங்க. சின்னையா கூட தான். சின்னையா கூட தான் இருக்காங்க. 100% கிடைக்கும். சின்ன யார் கூட போறோம்னா ஒரு கோட்டு கிடைக்கும். சின்ன வந்து மாம்பழம், சின்னவர். எந்த கூட்டணியில் இருக்காங்களோ நம்ம எப்பவுமே மாம்பழம் தான். நம்ம சின்ன எங்க போவோங்களோ அப்படிதான். சின்ன எங்க போறாங்களோ அங்கதான் பாமக தான். சின்ன வயசுல இருந்து உங்களை பொறுத்த மட்டும் வந்து பெரியவர் சின்னவர்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. பாமக தான். இல்ல இப்ப பெரியவரும் பையனுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த சைடு மாநில சைடு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சிவகுமார் அவர் தான் மெஜாரிட்டி. அவர் பாத்தீங்கன்னா சின்னவர் கூட இருக்கு, அவர் சைடு தான் சப்போர்ட் அடிக்கும். ஒரு டைம் ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைந்தால் பிஎம்கேக்கு கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சிஎம் போகிறோம், இல்லைன்னா டிஎம் அதிமுக போகிறோம். பிஎம்கே டிஎம்கேவா? ஏன் திமுக கிடையாது? இந்த பாமக அப்பா பிள்ளைக்கு என்ன தகராறா? சரி, அப்படிதான் நடக்குது. ஆனா யார் பக்கம் இருக்கிறாங்க மக்கள்? மக்கள் அன்புமணி தான். அன்புமணி பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நல்ல வாய்ப்பு இருக்குமா? இங்க அதுதான் வாய்ப்பு, அதிக வாய்ப்பு. பன்னீர் பக்கம்லாம் யார் பக்கம் இருப்பாங்க? பெரியவர்கள் இருப்பாங்களா, சின்னவர் இருப்பாங்க? பெரியவர் பக்கம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. சின்னவர் தான், அன்புமணி. சின்னவர் ஒரு மணி பக்கம் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. வயசான நேரத்துல போய் இன்னும் பண்ணிக்கிறாரு. அதனால சின்னவர் தான். சின்னவருக்கு தான். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அதிமுக எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு நல்ல திமுக வராது. தொடர்ந்து அது மயிலமா இருக்கட்டும், செஞ்சியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் பிட்வீன் அன்புமணி ராமதாஸ் அண்ட் டாக்டர் ராமதாஸ். சார் வயசாயிடுச்சு சார், அவர் வீட்டில் உட்கார சொல்லுங்க சார். இந்த வயசுல என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு அவரு? ஏன்னா அவர் மேல மரியாதை ரொம்ப வச்சிருக்காங்க. 50 வருஷமா அவர் பின்னாடி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் வந்து சொல்றாரு என்கிட்ட, அவரனுடைய நாளிதழ் நடத்துவாரு. டாக்டர் ராமதாஸ் என்ன எழுதுறாருன்னு அந்த காலத்துல கலைஞரும் ஜெயலலிதாவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்ளையே கொடுப்பாங்க காலையில. அந்த மாதிரியானவர் இப்ப யார் சொல்லி அவர் பண்றாருன்னு தெரியல. ஒரு சிலர் ஜிகே மணி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆன் வீடியோ என்கிட்ட எவிடன்ஸ். ஜிகே மணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஓகே. அப்படின்னா இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ், மாம்பழம் இதன் பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர். பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, வன்னியர்களும் சரி. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ட்ரெடிஷனலா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க சொன்னதுல மகன் தவறே செய்தாலும் கூட அதை பொது வெளியில தந்தை காட்டி கொடுக்க கூடாது. ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனை இப்படி பச்சையா காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. எஸ். அப்படின்னா ராம்தாஸ் இப்படி அன்புமணியை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கணும், சைட்லைன் பண்ணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி பேக் ஃபயர் ஆயிருக்கா? கம்ப்ளீட்லி பேக் ஃபயர்ட். அவர்களை பொறுத்த மட்டும் அன்புமணி ராமதாஸ் தான் அவர்களுடைய தலைவரா பார்க்கறாங்க. இன்றைக்கு ராமதாஸ் மேல அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா அவர் செயல்பாட்டுக்கு எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது. அதை எதிர்க்கிறார்கள். இது வந்து வன்னியர் சமூகம் அக்ராஸ் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் திமுகவை ஆதரவளிக்கக்கூடிய அந்த வன்னியர் கிட்டக்கையும் பேசினேன். அன்புமணி பெரியவரா சின்னவரான ஆஃப் கேமரா சில பேர் சொன்னாங்க, இல்ல சார் அன்புமணி தான் அங்க தலைவர், ராமதாஸ் தலைவர் கிடையாது. ஓகே. இது திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் அவர்களையும் கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த நார்தர்ன் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்ட் இருக்கிறதுலே பெரிய செக்மெண்ட் இதுதான். அதனாலதான் முதல்ல இங்கேருந்து எடுத்தோம் எப்படி போகுதுன்னு. ஓகே. இது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் இந்த நார்தர்ன் பெல்ட்ல என்ன நிலைப்பாடுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. பொதுவாக மக்களுடைய மூடு என்ன அப்படின்னு. வாட் அபவுட் ஏடிஎம்கே? சார், ஏடிஎம்கேக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட, நான் பர்சனலா எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஆதரவு இருக்கு. ரெட்டை இலைக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. ஒரு நியூட்ரல் பீப்புள், டிஎம்கே ஆதரவாளர்கள் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஜ்ஜி கடை, புருஷன் பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காரு, மனைவி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் திமுக பிரமுகர் கட்சி இருக்காரு, அவரே திமுக பத்தி ஏதோ பேசுறாரு. அந்த டயத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாரு வாக்குறுதியை பொறுத்து இருக்கு, கூட்டணியை பொறுத்து இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல ஜனவரி 15 அப்புறம் தெரியும்னு. அந்த அம்மா வந்து சொல்லுது, நாங்க இன்னைக்குமே ரெட்டையில தான், எப்பவுமே ரெட்டையில தான். ஏன் அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, அவங்க தாங்க வந்து எங்களுக்கு வந்து செஞ்சிருக்காங்க நிறையா. நகர்ப்புறங்களுக்கு வேணா திமுக நிறைய பண்ணிருக்கலாம், கிராமப்புறங்களுக்கு பண்ணது அதிமுக தான். அது எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும். விவசாயிகளை பொறுத்த மட்டும் எடப்பாடியார் தான் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. வயசானவங்க தெரியாதுங்க, எலிதான் பார்ப்பாங்க, ஆளை பார்க்க மாட்டாங்க. இலை தாங்க
பாதி பாதி விழும். சூரியன் பாதி இலை பாதி. நீ ஏன் கவனம் ஈக்குவலா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் இருக்கிற உண்மையை சொல்றேன் நானு. உங்களுக்கு 1000 ரூபாய் வருதுங்களா அவருக்கு? உங்களுக்கு 1000 ரூபாய் வருதுங்களா? ஆனா ரெட்டையிலே நீங்க திமுகவா? நான் ரெட்டையில தான் போடுவோம். யார் பார்த்தாலும் அதை அழைக்கவே முடியாது. இல்ல எடப்பாடியோட ஆட்சி நல்லா இருந்துச்சா ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருந்தா? எடப்பாடி தான் நல்லா இருக்கு. அதான் கேட்ட சொல்லுவோம். இது 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 எவிடன்ஸ் இருக்கு. அவங்க திடீர்னு ஸ்ப்ரிங் பண்றாங்க அதிமுக. நீங்க நேரடியா கேள்வி கேட்காத நிலையில அவங்க வாலண்டரியா வந்து சொல்றாங்க. ஒரு அம்மா 5 நிமிஷம் எங்களுக்கு பதிலே சொல்ல. யாருக்கு நீ ஓட்டு போட்ட, யாருக்கு ஓட்டு போட்ட, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு அந்த பொண்ணு நிக்குது. அந்த அம்மா ஒண்ணு சொல்லிச்சு, என் முதல் பொண்ணு வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்கு, படிக்கிறதுக்கு முன்னா 12th படிக்க போகும்போதே லேப்டாப் கொடுத்துட்டாங்க, இப்போ முடிச்சுட்டு வந்துருச்சு, இப்போ வந்துட்டு என் பையன் வந்து 12th படிக்க போறான், அந்த பையனுக்கு வந்து இன்னும் லேப்டாப் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போறாங்க, வேணுங்கிற டயத்தில் கொடுக்காம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? பாமகவான்னு கேட்குறேன். இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு அவங்க பொண்ணு ஓடி வந்து சொல்லிச்சு, எங்க அம்மா ரெட்டலைங்க. ஓ ஓகே ஓகே. நீங்க யாருக்கு போட போறீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு போட போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க யாருக்கு? அக்கா நீங்க போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் போன தேர்தலுக்கு போட்டோம். யாருக்கு போட்டீங்க சொல்லுங்க. என்ன ஐயா ரெட்டலை தான் போட்டாங்களா? சைக்கிள் கொடுத்தாங்களா? சின்ன பையனு 12வது முடிச்சுட்டு நர்சிங் முடிச்சுட்டா எங்க சின்ன பையனு காலேஜ் படிக்கிறான், இப்பதான் லேப்டாப் அறிவிச்சுக்கிறாங்க. குடுத்தா கூட போட மாட்டீங்க. பசங்களுக்கு பண்ணதே நிறுத்திட்டாங்க சுத்தமா. பசங்களுக்கு பண்ண வேலையே சுத்தமா நிறுத்திட்டாங்க. இதுல நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஒரு கடையில அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு. நாங்க எப்போதும் ரெட்டையில தாங்க அப்படின்னு சொன்னதை சொல்லுங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கேடராகவே இருக்கலாம், அவங்க அதிமுக தொண்டராக இருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு அதிமுக தொண்டர்கிட்டேருந்து அதிமுகங்கிற பதில் தானே வரும். அதை தாண்டி நான் கேட்கறது, அந்த அதிமுகங்கிற வட்டத்தை தாண்டி பொதுமக்கள் தரப்புல நியூட்ரலா எப்படி ஒரு அதிமுக மேல இருக்கிற மரியாதை எப்படி இருக்கு, அதிமுக மேல இருக்க ஈர்ப்பு எப்படி இருக்கு சார்? இப்போ அதை ஸ்டடி பண்ணி பல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, பாமக, திமுக அவங்க சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. வெட்ட வெளிச்சமா தெரியும் அது. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு வயசானவர் அவர் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினார் எங்ககிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, சென்ற முறை நாங்க எல்லாம் வந்து என் கிராமமே வந்து திமுகவுக்கு தான் போட்டோம். ஏன்னா அதிமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போட்டோம். என் மாப்பிள்ள வந்து ஒன்றிய செயலாளராக இருக்காரு. ஆனா இந்த முறை அதிமுகவுக்கு தான் போட போறோம், திமுக போட போறதில்லை. என்ன காரணம்னு ஏதாவது சொன்னாங்க? கரப்ஷன். ஆனா இப்ப எப்படி ஆட்சி மேல அதிருப்தி இருக்கா? ஆட்சி மேல அதிருப்தி தான். அதிமுக ஆட்சி மேல அதிருப்தி தான். எதனால அதிருப்தி? அந்த மாதிரி எந்த போனாலும் லட்சியம் தான். எந்த வேலைக்கு போனாலும் லட்சியம் தான். லட்சியம் எல்லாத்துக்கும் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்றாரு. ரங்கநாதர் கோயில் இருக்கு, நேர்கோடம் கேட்டேன் நான். இங்க எல்லாரும் வருவாங்க. அனுமான் கோயில் இங்க இருக்கு, உள்ள ரங்கநாதர் கோயில் இருக்கு, ஃபேமஸ். நேர்கோடம் கேட்டேன். இதுக்கும் மஸ்தான் எனக்கு நல்லா தெரியும், நிறைய விஷயம் நல்லது பண்றவர், அவரு பண்ண மாட்டேன்றாரு. திமுக போட மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து நேல் கூட கேட்டுக்கிறேன். இந்த ஊர் ரங்கநாதர் கோயில் இல்லைங்களா, ஒரு நேம் போர்டு. பெருமாள் கோயில் எங்கன்றது ஒரு நேம் போர்டு கிடையாது. அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். நேல் கூட இல்ல, 2 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் எம்எல்ஏ பண்றது ₹1 செலவு கிடையாது. 2 வருஷமா எம்எல்ஏ போயிடாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப வேண்டியவர் தான். ஆனா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. பொது பிரச்சனை தானேங்குது. இன்னொரு இடத்துல கேட்டேன், நாடக மேடை போட்டிருக்காங்க அப்படின்னு. நாடக மேடை மஸ்தான் போட்டாரு, நாடக கம்பெனி அதானே போடுவாங்க. நாங்க வந்து அதிமுக தான் போட போறோம். இதை மஸ்தான் தான் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த மண்டபத்தை நாடக மேடை அவர் சம்பாதிக்கிறது பண்ணாரு. ஸோ அதிமுகக்கு போடுறதுக்கு தயாரா மக்கள். சார் இன்னொரு விஷயம் சார், 2021 அதிமுகவுக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அத வெளிப்படையாவே சொல்றாங்க. வெளிப்படையா ஒரு இளைஞர் சொன்னாருங்க, அந்த காரணமும் இருக்கு. பாஜக கூட இருந்தா அதிமுக ஜெயிக்காதுங்கிறதுலாம் தப்பான விஷயம். பாஜக வச்சு இந்த அரசியல் திமுக பண்றது தப்பு. அவங்க அரசியலுக்காக என்ன பண்ணலாம், பாஜக, பாமக, அதிமுக 3 இருந்தா தான் அங்க ஜெயிக்கும். இது 3 சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு தெரியும் தோக்கும்னு.
மயிலம்ல சொல்றாரு. சும்மா பிஜேபி கூட்டணி வச்சா தோத்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் சும்மா இவங்கள பாலிடிக்ஸ் டிஎம்கே அவங்க பாலிடிக்ஸ் பண்றது. பட் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தாங்கன்னா இங்க வந்து நல்ல சக்தி. கண்டிப்பா அவங்க பிஜேபி கூட சேர்ந்து பிஎம்கேவோட ஒன்னா கூட்டணி வச்சாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். இங்க ரெட்டலைக்கு ஒன்றும் பவர் இல்ல இருக்கு, அதான் இருக்கு. எந்த அளவுக்கு பிஎம்கேவில் இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெட்டாலிக்கே இருக்கு. அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா மயிலந்தொகுதி அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் சென்னை, இவருக்கு கட்சிக்காரர் கிடையாது. இவர் மயிலமா சேர்ந்தவர், சென்னையில இருந்து வந்திருக்காரு. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கேன், அப்படியே பேசிட்டு இருக்காரு. யாருக்கு போட போறீங்கன்னா நான் அதிமுக தான் போட போறேன். நான் ப்ரொவைடட் பிஜேபி அண்ட் பாமக கூட இருக்கணும். ஓ, அங்க ஒரு கூட்டணி இருக்கு, இங்க ஒரு கூட்டணி வேணும். இங்க கூட்டணி வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அது டிஎம்கே டிஎம்கே ஸ்ட்ராங், இங்க எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ராங். லாஸ்ட் நீங்க எம்எல்ஏ தான். ஆமா, கூட்டணி வைப்பாங்களா அதிமுக பாமக? எல்லாம் கண்டிப்பா இருக்கும், இருக்குமா? கண்டிப்பா. அப்படி பிஜேபி இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இவங்க பண்ணாலும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஓகே, அது 100% அதான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சர்வீஸ் சர்வீஸ் சென்னையிலையா? சென்னை. சரி, இதை தாண்டி இங்க ஆக்சுவலா இப்போ ஒரு ரெட்டை இலை அப்படிங்கிறதுக்கு ஒரு டயத்துல பெரும் பிடிப்பு உண்டு. இப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, வடபகுதி கிராமங்கள்ல அந்த ரெட்டை இலை வந்து இன்டாக்டா இன்னமும் அது மலர்ச்சியோட தான் இருக்கா? கம்ப்ளீட்டா கிராமங்கள்ல இருக்கு. அதாவது காரை போயிட்டே இருக்கும், ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இது நெல் இது இருக்கு, வயல், நெல் வயல். அங்க நிறுத்துறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி நின்றுட்டு இருக்காங்க. புருஷன் கிட்ட கேட்கறேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் எப்பவுமே ரெட்டையில தாங்க போடுவேன். ஓகே, என்ன காசு கொடுத்தாலும் போடுவீங்களா அப்படின்னு பொண்டாட்டி எழுந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்தாங்க, எழுந்துக்கிறாங்க. நான் தாங்க சம்சாரம், எங்க அப்பா காலத்துலேருந்து நான் திமுக தான் போடுவேன். அவர் எப்போதுமே அதிமுக தான் போடுவாரு. அவருக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலும் போது எங்கிட்ட காசு கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, காசு கொடுத்தா கூட பூத்துக்கு போனா அந்த ரெட்டையிலை பார்த்தோன்னே அதை தவிர வேற எதையும் போட முடியாது. சத்தியம், இந்த வார்த்தை அப்படியே வந்து. நீங்க ரெட்டையில தானா? நான் ரெட்டையில தான் சார். நான் ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவேன். ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவோம். நம்மளுக்கு வேற எதுவும் எனக்கு போறதுக்கு கை வராது, பணம் போட கூட வராது, காசு கொடுத்தா கூட வராது. அவங்களுக்கு சூரியன் வச்சுலாம் காசு கொடுத்தாங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? நான் சாதாரண விவசாயி, 2 பசங்க இருக்காங்க, 2 பேரும் சென்னையில ஒர்க் பண்றாங்க, புருஷன் பொண்டாட்டி. எல்லாமே நான் வீடியோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன் சார். நாம கடல் பகுதியில விவசாயம். என்ன விவசாயம் பண்றீங்க? நெல்லு சார், பொன்னி நெல் வச்சுக்கிறோம். ஆமா சார். எவ்வளவு ஏக்கரா பாத்து? இங்க 2 ஏக்கரா இருக்கு சார். இங்க ஓகே. பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? 2 பையன் இருக்கான் சார். 2 பையன் என்ன பண்றாங்க? ஒருத்தன் ஆர்பல் இருக்கிறான், கிரீன் ஆப்ரேட்டர். ஒருத்தன் ஓனா கம்பெனி சர்வீஸ் பண்றான், சென்னையில தாங்க. சரி, ஆனா அதே நேரத்துல ஒரு மீடியா கிரியேஷன் என்னன்னா, ஏடிஎம்கே விட்டு நிறைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே எதுவுமே இல்லாம அந்த கூடாரமே காலி ஆயிடுச்சு, ஏடிஎம்கே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுதுல. இப்போ அந்த தோற்றத்துக்கும் இப்போ நீங்க பார்க்கிற கலை யதார்த்தத்துக்குமான வித்தியாசம் என்ன? அது எப்படி ஸ்டடி இந்த பண்றீங்க? கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்டேன். கேள்விக்கு பதில் இருக்கு. அதிமுக காணாம போயிடுச்சுன்றாங்க. அதிமுக விட்டு எல்லா தலைவர்களும் வெளில போயிட்டாங்க. களத்திலேயே ஏடிஎம்கே இல்ல. களத்திலேயே ஏடிஎம்கே இல்ல. ஏடிஎம்கேங்கிற கட்சியே சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்றாங்க. அப்படின்னு யார் சொன்னதுங்க உங்களுக்குன்றாங்க முதல் கேள்வி. யார், ஒரு லேடியா? ஆம்பளைங்க சொல்றாங்க, லேடியும் சொல்றாங்க. லேடிக்கு வரேன் நான். லேடிக்கு வந்து தாவேக்கா பத்தி பேசும்போது லேடி கிட்ட வரேன். இவர்கிட்ட கேட்கறேன். இவர் சொல்றாரு, யார் போயிட்டாங்க வெளில? வட மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமான தலைவர்கள் யாரு அதிமுக விட்டு வெளில போனாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரியான அப்சர்வேஷன். நமக்கெல்லாம் பிடிபடாத ஒரு அப்சர்வேஷன். யார் போனாங்க? ஓபிஎஸ் அவங்களுக்கு பத்தியெல்லாம் எதுவும் ஓட்டு கிடையாது. ஏரியாவுல அவங்க பக்கத்துல என்ன இருக்கோ என்ன அவங்க மாவட்டத்துல இந்த நம்ம பக்கம்லாம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. இந்த செஞ்சி எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு இவருக்கு நம்ம சிவிக்கு அவருக்கும் ஆவாது, அதனால அவர் போனாரு. அதனால அவருக்கு கூட யாரும் பெருசா போல, ஒரு 20-30 பேர் போனான். அவங்க கூட திருப்பி ஏடிஎம்கே சைட வந்துட்டான். திருப்பி போன கூட எடப்பாடி பார்க்க போறதான் கூட்டி வைக்கிறான் அந்த. இப்போ நீங்க போயிருக்க டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதே போல இப்போ வெளியில அனுப்பப்பட்ட செங்கோட்டையன் ஆகட்டும், யாருமே வட மாவட்டம் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. அவர்களுக்கு வட மாவட்டங்களில் எந்த செல்வாக்கும் கிடையாது. இப்போ அவங்க போனனால ஒரு குன்றுமணி அளவுக்கு கூட வட தமிழகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்பட போறதே கிடையாது. அப்படிங்கிறப்போ இவங்களுடைய இம்பாக்ட், இவங்க இல்லைங்கிறதுடைய இம்பாக்ட் வட தமிழகத்துல 0. அதைத்தான் அவர் சாதாரண ஒரு கிராமவாசி அதை சுட்டி காட்டுறாரு. மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களத பொறுத்த மட்டும் ஒரு விஷயமே கிடையாதுங்க. யாருமே வெளில போலாங்க.
பாமகவோட கூட்டணி இருந்தா முடிஞ்சு போச்சுங்க எங்களுக்கு. அது அவ்வளவுதான் வேணும். அதாவது ஒரு ஜெல்லிங் ஃபேக்டர் அது. சார் கடந்த 4 வருஷமா 3 வருஷமோ 4 வருஷமோ எடுத்துக்கோங்க. தொலைக்காட்சியில 7 மணிலேருந்து 9 மணி இருக்கும். சில டிவியில 7 to 8, சில டிவியில 8 to 9. தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் இல்ல 4 நாள் என்ன சார் விவாதம்? ஓபிஎஸ் எங்கு போகிறார், டிடிவி எங்கு போகிறார், அதிமுக உடைந்து விட்டது, எப்படி ஒன்று சேரும், எவ்வாறு ஒன்று சேரும், இதெல்லாம் மீடியா கிரியேஷன். நீங்க வந்து ஓபிஎஸ் டிடிவினால சென்னையில் ஏதாவது பாதரேஷன் இருக்கா? கிடையாது. வட மாவட்டங்கள் ஏதாவது பாதரேஷன் இருக்கா? கிடையாது. டெல்டால மேபி மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 தொகுதிகளில், மற்றபடி பரவாயில்ல எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. கொங்குல கிடையாது. தென் மாவட்டங்களுக்கே வரேன். பலர் சொல்றாங்கல்ல தென் மாவட்டங்கள். கன்னியாகுமரி இம்பாக்ட் இருக்குமா? கிடையாது. தூத்துக்குடியில இம்பாக்ட் இருக்குமா? நோ. திருநெல்வேலியில் இம்பாக்ட் இருக்குமா? அப்புறம் மதுரையில ஓரளவு. சார் மதுரையில நான் ஒத்துக்க மாட்டேன் சார். டிடிவினுடைய ஹையஸ்ட் இம்பாக்ட் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 தொகுதி சொல்லுவாங்க. மேலூர், உசிலம்பட்டி. மேலூர்ல யார் ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கே ஜெயிச்சது. உசிலம்பட்டியில யார் ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கே ஜெயிச்சது. மதுரையில இப்போ மதுரையில் என்ன இம்பாக்ட்? அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு 3 மாவட்டங்கள் கூட முழுமையாக கிடையாது. வெறும் 2 மாவட்டங்களில் மட்டுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸை அவங்க இல்லாமல் போனதை மொத்தம் ஒரு கட்சியை கலகலத்து போனதுங்கிற மாதிரியா நம்ப செய்கிற முயற்சியில் தொடர்ந்து மீடியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் களத்தில் அவங்களுடைய இம்பாக்டே இல்லை. இல்லை சார். இப்போ இது வந்து மீடியாவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது சார். டிராவிடியன் ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. என்ன கன்வீனியன்ட்டாக இருக்குது? அதிமுக இதை வச்சு ஏடிஎம்கே உடஞ்சு போன மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும், நேரேட்டிவ் உருவாக்கும். தோற்றம் தான் அது நார்தர்ன் தமிழ்நாடுல தெளிவா இன்ஃபேக்ட் அதிமுக தலைவர்களே பேசணும் சார். சரி, இப்போ இந்த வட மாவட்டங்கள் பற்றி பேசுகிறப்போ பாமக, ஏடிஎம்கே பற்றி பார்த்தோம். வாட் அபவுட் பிஜேபி? பிஜேபிக்கு முதல்ல அங்கே ப்ரெசன்ஸ் இருக்கா எப்படி? சார் நான் ஆடி போயிட்டேன். வருஷம் முதல் நாள் போய் கேட்குறேன், யாரு பாமக, அதிமுக, ஏதோ ஒருத்தர் திமுக, பிஜேபி அப்படின்னாரு ஒருத்தர். அது எங்க செஞ்சியில. பிஜேபி எங்கயா இருக்கீங்க? செஞ்சியிலையா? ஏன் பிஜேபி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தன் ஓடி வராங்கிட்ட, நீங்க எந்த ஊர், உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கணும்? ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கு, நீங்க பிஜேபி போடுங்க. நான் ஏன்டா பிஜேபி போடணும்? பிஜேபிங்க இங்க இப்பதான் வளருது, அங்கெல்லாம் வளர்ந்துருச்சு இல்ல. அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட கேட்கறேன், அவரா ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு, பிஜேபிங்கிற கட்சி இங்க முன்னாடிலாம் கிடையாதுங்க, ஆனா எங்க கிராமத்துலலாம் இப்ப ஊழியர்களே இருக்காங்க, ஒர்க் பண்றதுக்கே ஆளுங்க இருக்காங்க. அது எப்ப தெரியுமா சொன்னாரு அவரு? தாவேக்கா அவங்க கிராமத்துல இருக்கான்னு கேட்டேன். தாவேக்காக்கு தூக்கறதுக்கு கூட ஆள் இல்ல, போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட ஆள் இல்ல, 5 ஃபேனோ 6 விசிறிகளோ தான் இருக்காங்க. பாஜக இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட தாவேக்காக்கு இல்ல அப்படின்னு. இடையில வந்து விஜய் பேசுறாரு. விஜய் பேசுறாரு. விஜய் வந்து கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு ஊருப்பா ஒரு ஊர்ல போனா திமுக, அண்ணா திமுக கிளைக்காரங்க வந்து கட்டமைப்பு பூத்து போட்டாங்க. ஓட்டு போலாம்னா இந்த பாரத போலாளர் வந்து ஒரு கட்டமைப்பா கொண்டாங்க போல் பண்ணுவாங்க ஓட்டுக்கு. கரெக்ட். ஆனா இந்த விஜய் கட்சிக்கெல்லாம் போல் பண்ணீங்க. விஜய்லாம் என்ன பண்றது? கரெக்ட். அதே மாதிரி பிஜேபி வந்து இப்போதான் அதிமுக கூட போதான் கட்டமைப்பு வருது, இப்போதான் கட்டமைப்பு வருது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊர்ல செய்யறாங்க, மற்றது எந்த ஊர்லயும் செய்யல. சார் பாஜக வட தமிழகத்துல நான் வந்து 12% இருக்கு, 20% இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அவங்களுக்கும் இல்ல, அதோட பிரசன்ஸ் இருக்குங்கிறதே ஒரு முக்கியமான செய்தி. ஆமா, பிரசன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வட மாவட்டத்தை பொறுத்தளவுல பிஜேபி பற்றின ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு. அது டோட்டலாக ஃப்ளாட்டாகவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதோட ப்ரெசன்ஸ் இருக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்கங்கிறீங்க. பிஜேபியா? பிஜேபி கட்சி இருக்குதா? என்னங்க இருக்குதான்னு கேக்குறீங்க. யார் யாரு இருக்காங்க பிஜேபில? நிறைய பேர் இருக்காங்க. அதிமுகவா? நீங்க பிஜேபியா திமுகவா? நான் பிஜேபி தான். ஓகே. பயங்கர அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சார் பாக்குறேன் பிஜேபிக்கு? பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவு ஈஸியா பிஜேபியை விட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளில போக மாட்டாங்க. இப்ப விசிகாவோட ஆதரவாளர் சொல்றாருல்ல, எனக்கு நிறைய எவிடன்ஸும் இருக்கு. ஆமா. ஓகே. ஒரு மகளிர் கூட ஒன்று சொன்னாங்க. ஏன்னா ஒரு அந்த அவங்க வில்லேஜ் பட்டியலின வில்லேஜுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க முன்னாடி வந்து இவங்களுக்கு போட்டோம், திமுக கூட்டணி போட்டோம், இப்போ வந்து இந்த இந்த ஊர் அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து சரியா பண்ண மாட்டேன்றாரு, எங்க கட்சி தலைவர் கூட நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாரு, அதுக்காக நான் இந்த வாட்டி போட போறது, நாங்க விஜய்க்கு போட போறோம்.
அவங்க கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. கேட்டாக்கா நாங்க கட்சியில இருக்கிறோம்ன்றாங்க. சூரியன் கட்சியா? அந்த சூரியன் கட்சியில ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தான். இந்த தலைவர் கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசுறாரு. நீங்க போன வாட்டி சூரியன் போட்டீங்களா? போன முறை சூரியன் போட்டீங்களா? போன முறை எல்லாரும் சூரியனுக்கு தான் போட்டாங்க. ஓகே. நீங்க விஜய்க்கு போடலான்றீங்க? ஆமா. கட்சிக்காரங்களா இருந்து மாத்தி போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பிஜேபி இந்த சைடுல இல்ல, என்டிஏ சைடுல யாருமே இல்ல. கிடையாது. ஓகே. இதே நேரத்துல இப்போ விஜயினுடைய பிரசன்ஸுங்கிறது எப்படி இருக்கு? இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால சொன்னீங்க, விஜய்க்கு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆக்சுவலா ஒரு பக்கம் விஜய்க்கு பிரம்மாண்டமான கூட்டம் வர்றதா இருக்கு. அப்புறம் மீடியாக்களுடைய பரப்புரை. விஜய சொல்றாரு, எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு. இப்ப விஜய் சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டின்னு. அத வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி நீங்க எங்காவது வட மாவட்டங்கள்ல பாத்தீங்களா? நிறைய இடத்துல கேட்டேன். ஒரு மகளிர்கிட்ட போய் கேட்டேன். என்னங்க நேத்திக்கு தான், ஏன்னா அன்னைக்கு நான் கேட்டது வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை. நேத்திக்கு தான் ஈரோடுல வந்து விஜய் வந்து போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக களத்திலேயே இல்லைன்றாங்க. கேள்வி நம்பர் 1. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? 2வது கேள்வி, மகளிர் பூரா இவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்க சொன்னாங்க களத்துல இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அந்த லேடி அந்த லேடி அதனால தான் வந்து அவர் சொல்றாரு களத்துல இல்லைன்னு. களத்துல இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிற எந்த மகளிரும் வந்து, எங்களுக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எந்த மகளிரும், சின்ன பொண்ணும் சரி பெரியவங்களும் சரி, யாருமே விஜய்க்கு போட்டு போட மாட்டாங்க. போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக இல்லவே இல்ல, களத்திலே இல்ல. அவனை பத்தி அது பேசணும். அதுதான் முக்கியமா இருக்குதுன்றதுதான் இல்லன்றாங்க. அதுதான் அதிமுக ஒரே பிளவு ஏற்பட்டிருக்குது, சரியில்லை, அது இதுன்றாங்க. எப்படி அவங்க சொல்லி வேண்டியதானே அவங்க இஷ்டத்துக்கு. இன்னும் அம்மாக்காக தான் ஓட்டு போடுறீங்களா இல்ல எடப்பாடியார் போடுற? எடப்பாடியாருக்கு பாட்டுது அவரு தான். நீங்கக்கா? நாங்களாதான் அதிமுக தானா? அப்போ பொண்ணுங்க எல்லாம், உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் வந்து விஜய் போட்டு போட மாட்டாங்களா? விஜய்க்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, விசிறிகள் இருக்காங்க, அவங்க சில பேர் போடுவாங்க. 2வது இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் சொல்றாரு கிட்ட, சார் ஒரு மைய புள்ளியில தான் மீட்டிங் போடுறாரு. கரூரோ நாமக்கல்லோ ஈரோடோ, அதை சுத்தி ஒரு 10 அசெம்பிளி தொகுதி இருக்கும். ஒவ்வொரு அசெம்பிளி தொகுதியும் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் வாக்காளர்கள் இருப்பாங்க. விச் மீன்ஸ் 30 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. அந்த 30 லட்சம் பேர்ல 2 லட்சம் பேர் பார்க்க வராங்க விஜய். பார்க்க வர 2 லட்சம் பேர் 10% கூட கிடையாது. அந்த 2 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? விஜய் வராரு நாளைக்கு எங்க ஊருக்கு, நாளைக்கு விழுப்புரத்துக்கு விஜய் வராரு, நானும் போய் பார்ப்பேன். ஆனா நான் அவர் போட மாட்டேன். இதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ரொம்ப கிளியரா இருக்காங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது ஐ திங்க் மீடியாவுக்கும் நல்லா இருக்கு, ஈகோ சிஸ்டமுக்கும் நல்லா இருக்கு. அதிமுக காணாம போயிடும் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல தாவேகா இல்லை. இந்த 6 வில்லேஜ் சொன்னேன் இல்லையா, சிங்கவரம், மேலச்சேரி, தாதிகோலம், தாதங்குப்பம், ஏம்பலம், ஏகோணம் வரைக்கும் போகும்போது விஜய்க்கு ஓட்டே கிடையாது. இந்த பசங்க ஒரு போர்டு போறதுல ஒரு 10 பேர் தலை தான் போடுறான், ஏகோணத்துல ஒரு 10 தான் போடுறான். அப்படின்னும் போது அது எப்படி அப்படியே அது வந்து எப்பவுமே ரெகுலரா அந்த பூத் வந்து 115வது பூத் இந்த தாதிகோலம். சோழப்பூர்ல 2 பூத்து, ஒரு ஊராட்சி, 6 வில்லேஜ் ஒரு ஊராட்சி. இதுல எப்பவுமே மெஜாரிட்டி ஓட்டு ஏடிஎம்கே தான். ஓகே. இப்போ நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வல்லம், அதாவது விக்கிரவாண்டி வந்தாரு, எடப்பாடி வல்லம் வந்தாரு, அது ஒரு பாயிண்ட், அது ஒரு தொகுதி. செஞ்சி தொகுதி வந்தாரு. பக்கம் வரும்போது கட்டுக்கடங்காத கூட்டம். இவங்க ஒரே இடத்துல மாநாடு மாதிரி போட்ட இவர் செஞ்சில கூட்டினா இருப்பாரு, அதுதான் கூட்டம். இந்த பெரியவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் ஒரு கூட்டம் இருந்தது. இளைஞர்கள் வந்து ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. போய் கேட்டேன் முதல் பையன்கிட்ட, சரி அது சொல்ல மாட்டேன்னா. 2வது பையன் எடப்பாடியார், 3வது பையன் சீமான், 4வது பையன் விஜய், 5வது பையன் சீமான், 6வது பையன் சீமான். இளைஞர்கள்ல அப்படின்னா இருக்கு சார், வீடியோ இருக்கு. விஜய காட்டிலும் சீமானுக்கு அந்த இடத்துல பாக்கெட்ல சொல்ல முடியாதா? பெரியவனா சொல்றாங்க, நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன தம்பி நீங்க எப்படி? எடப்பாடியா? எல்லாமே நான் வந்து இதுதானே, சீமா தானே. திமுக சீமானா? நீங்க டிவிகேவா? என்ன டிவிகே விஜய் ஆட்சி முடிச்சுடா விஜய்? சரியான வெறியன். நாம் தமிழர். நீங்க? நாம் தமிழர். சீமான். நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி, நீங்க வந்து சீமானு, விஜய், சீமானா?
சீமானு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இன்னொருத்தர் கேட்டேன், வயசானவர் சொல்றாரு, விஜய் வந்திருக்காருல்ல, வரட்டும், பார்ப்போம், அவர் செயல்பாடு எப்படி இருக்கு அரசியல்லன்னு ஒரு 5 வருஷம் பார்ப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். இப்போ ஓட்டு போடுறதெல்லாம் கிடையாது, பார்ப்போம், 5 வருஷம் தாக்குப்பிடி போற பார்ப்போம். இப்ப அவர் என்ன இப்ப வந்திருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு, அவர் நிலைமை என்ன, அவர் என்னன்னு ஒண்ணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால அவர் வந்து உள்ள இறங்கின பிறகுதான், இந்த ஒரு எலெக்ஷன் பார்த்த பிறகுதான் அவர் என்ன எந்த நிலைமையில இருக்கிறாருன்றது அதை வச்சுதான் நம்ம அவர். இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த பஜ்ஜி சுடுறவர் தான், இன்னும் பல வருடங்களுக்கு அதிமுகவா திமுகவா இதுதான் களம். பேட்டில் இப்படித்தான் போ. ஏடிஎம்கே திமுக 2 தான் மாத்தி, 2 பேர் வரைக்கும் போவாது. ஏடிஎம்கே திமுக தான் மாத்தி ஆள முடியும், வேற யாரும் வர முடியாது. அந்த விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொன்ன ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, சீமான் பேச்ச கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, 100 ரூபாய் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமாவை பார்க்கறதுக்கு பதிலா சீமானோட பேச்சை ஃப்ரீயா கேட்டா சிரிச்சிட்டு போலாம் சார். கடைசியில் சிரிச்சிட்டு போறதுக்கான ஒரு இதா பாக்குறாரா? ஓ, பேச்சு நல்லா இருக்குது, உண்மையை பேசுறாரு அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா இப்போ நான் கேட்கறது என்ன, இப்போ நீங்க இந்த கள ஆய்வுல ஏடிஎம்கே, டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு சமமா விஜயை பார்க்கல, அப்படி எதுவும் கிடைக்கல. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிடையாது, கிராமப்புறங்கள்ல கிடையாது, குக்கிராமத்துல இல்லவே இல்லை, நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப விழுப்புரம் டவுனோ, விக்கிரவாண்டி டவுனோ, ஜெஞ்சி டவுனோ, அது கூட மயிலம்ல கிடையாது. மயிலம்ல விஜய் இல்ல. விஜய் இல்லவே, டவுன்ல கூட இல்ல. ஜிஞ்சி டவுனோ இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனா கிராமத்துல கட்டமைப்பே இல்ல சார், கட்டமைப்பு பண்றதுக்கு ஆளுங்க இல்ல சார். எனக்கு சர்ப்ரைஸ், ஷாக், எனக்கு கம்ப்ளீட் ஷாக். ஏன்னா எனக்கு இதை விட பெரிய ஷாக் என்னன்னா, நானே தப்பா போட்டிருக்கேன் சார். நானே என்ன சொல்லியிருக்கேன், மகளிர் எல்லாம் விஜய் பக்கம் போறாங்க, மகளிர் எல்லாம் வந்து திமுக பக்கம் போறாங்க, மகளிர் எல்லாம் அதிமுக இல்லன்னு போட்டிருந்தேன். பல முறை நான் பேசவும் செஞ்சிருக்கேன். ஆமா, நான் கேட்கிறேன் ஒரு அம்மா கிட்ட, 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா பொங்கலுக்கு போடுவீங்களா? 10,000 ரூபாய் வாங்கிட்டு போட மாட்டோம். வாங்கிப்போம், ஆனா போட மாட்டோங்கிறாங்க. டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க வருது, அப்ப திமுக தானே போடுவீங்க? இல்ல நான் அதிமுக தான் போடுவேன். 10,000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பயும் போட மாட்டோம், காசு வாங்கி போட மாட்டோம். வந்து எலெக்ஷன் வருதுன்றதுனால இப்ப போடுறாரு. அதான் நானும் சொல்றேன். இப்ப இந்த எலெக்ஷன் கோசம் இப்ப எல்லாமே நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்சிட்டா ஒண்ணுமே இல்ல. 1000 ரூபாய் வருதுல அவருக்கு. யாரு வந்தாலும் அதை அழிக்கவே முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இதுதான் வந்தது. விஜய்க்கு விஜய்ன்றாங்க இல்ல, நம்ம எல்லாம் வந்து இன்க்ளூடிங் மீ, மகளிர் என்னமோ அதிமுக விட்டு போயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படித்தான் பொதுவா இம்ப்ரெஷன் அந்த மாதிரி தான் உருவாயிருக்கு. வட மாவட்டங்கள்ல கிடையாது. மேபி அது வந்து சிட்டில இருக்கலாம், மேபி சென்னையில இருக்கலாம், இல்ல சிட்டில இருக்கலாம். பட் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கிடையாது, கிராமப்புறங்கள்ல கிடையாது. கிராமப்புறங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது பாமக, பாஜக, அதிமுக இந்த 3 ஒரே கோட்ல இருந்தா திமுக தோற்கடிக்கப்படும்ங்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. ஓகே, இதே நேரத்துல வட மாவட்டங்கள்ல டிஎம்கே உடைய ஸ்டேட்டஸ் என்ன? அது எந்த இடத்துல இருக்கு? இல்ல, டிஎம்கே வந்து களம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே களம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். போட்டியில டிஎம்கே இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கு, அவங்களோட பூத் ஒர்க்கர்ஸ். நேத்தி கூட நான் போன கிராமங்கள் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரெngth பூத் அது ஏடிஎம்கேக்கு எப்படி இருக்கு? ஏடிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும் சார். அவங்க வந்து அந்த நான் பூத் லெவல் ஆக்டிவிட்டி பார்த்தேன்ல, அந்த ஆக்டிவிட்டி வந்து அதிமுக நான் பார்க்கல. அதிமுக ஏன்னா பாமக எல்லாம் சேரணும்லங்க. இப்ப எல்லாம் கட்சி அப்படியே இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணிங்கிறது டிக்ளேர்டா இருக்கு. கூட்டணி இன்னும் இங்க அதிகாரபூர்வமா அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு இது கட்டமைப்புங்கிறது வந்து அந்த திமுக இருக்கிற கட்டமைப்பு அதிமுக விட இந்த கூட்டணியை விட அதிகம். ஏன்னா ஒரு கிராமத்துல வந்து விசிக தொண்டர்கள் வந்துடுறாங்க. சில பேர் விசிகாவோட விசுவாசிகள் வெளில போறாங்கன்னா கூட தொண்டர்கள் வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் 2-3 பேர் வந்துடுறாங்க, டிஎம்கே காரங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி ஆட்சியர் இருக்காங்க, ஆட்சி பொறுப்புல. இப்ப நான் ஒரு கிராமத்துல போனேன், இந்த பூத் நம்பர் சொன்னாங்க, இல்லங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இவங்க எல்லாமே சொன்னாங்க, இவங்க டிஎம்கே தாங்க பண்றாங்க. அதே மாதிரி இப்ப மஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா மஸ்தானுக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் சொல்றாரு, மஸ்தான் எப்படிங்க ஜெயிக்கிறாரு,
மஸ்தான் பைசா கொடுப்பாரு. அதாவது பாமக, பாஜக, அதிமுக கூட்டணியில் நிற்கக்கூடியவர்கள் செஞ்சி மாரியம்மன் தொகுதியில 40,001 தான் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பனா முதல் 40,000 பேர் முஸ்லீம் ஓட்டர்ஸ். ஆ, அது கரெக்டா பேக்கெட் ஆயிரும். அவ்வளவுதான். இந்த 40,001 இருந்து தான் பிஎம்கே ஆரம்பிக்கும். அந்த கம்பெனிக்கு கிடைச்சா கிடைக்கும். அதனால அதுக்குள்ள இருந்து வந்து- கணக்குல எடுத்துக்கணும். ஆனா டவுன்ல கொஞ்சம் முஸ்லிம்ஸ் தான் அவங்க போடுவாங்க அவ்வளவு பாயலாம். ஓகே ஓகே. அது மட்டும் தான் ப்ளஸ். அதான் பிளஸ். காசு கொடுப்பாரு. அது இன்னும் ப்ளஸ். இந்த தொகுதியில் 40,000 ஓட்டுக்குதுன்னா 40,001 தான் எண்ணணும். அவங்க ஓட்டு அப்படியே நிற்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அவரு போய் சூரியனுக்கு தான் போகும். வந்து நம்ம வந்து சொல்றது வந்து அப்படியே ஈஸி கேக் வாக்லாம் சொல்ல முடியாது. நம்ம சொல்றது வந்து மீடியாவினுடைய பர்செப்ஷன். அப்புறம் இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, ம், ம். அந்த சோஷியல் மீடியால வந்து கபு சுத்தம் பார்த்தீங்களா? ம். அதிமுக காணாம போயிடுச்சு, நாங்க தான் இங்க, அதெல்லாம் அவங்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட் ஒரே ஒரு நிமிஷம். இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒண்ணு ஏதாவது இம்பாக்ட் உருவாக்கி இருக்காம பாக்குறாங்களா? என்ன செய்யறாங்க இந்த கிராம பகுதிகளில் ஃபுல்லா? கிராம பகுதியிலலாம் யாரும் பார்க்கறது இல்லை சார். கிராம பகுதியில் சின்ன பசங்க வேணா பார்ப்பாங்க. அதை தவிர அங்க இருக்கக்கூடிய கோர் ஓட்டர்ஸ் சார். இன்னொருத்தர் சொல்றாரு சார் என்கிட்ட, ஏங்க நாங்கெல்லாம் கரெக்டா 8 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்துருவோம். இந்த சின்ன பயலெல்லாம் ஓட்டு போடுவாங்களேன்னு நமக்கு தெரியாது. நமக்கு நாங்க தான் சொல்லி அனுப்பணும் போ போன்னு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல அரசியல் ஆர்வம் அதிகம். அரசியலை பத்தி பேசுறாங்க, தினம் தினம் பேசுறாங்க, நியூஸ் பாக்குறாங்க. அதே சமயத்துல அவர்களுக்குன்னு ஒரு வந்து ஒரு கிளியர் கட் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான் சார். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் போன வாட்டி திமுக கிட்ட இருந்தாங்க. ம். அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இப்ப அதிமுக திரும்பி வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓ, அதே மாதிரி ஒரு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சொல்றாரு, ம். கூட்டணி வாக்குறுதி வேட்பாளர், கூட்டணி வாக்குறுதி வேட்பாளர். இந்த 3 தான் தீர்மானம். எஸ். அப்படின்னா இப்போ வட மாவட்டம். மாவட்டங்களை பொறுத்தளவுல ஒரு திட்டவட்டமான வெற்றியை ஏடிஎம்கே பெறணும்னா கூடிய சீக்கிரம் இந்த அலையன்ஸை சீல் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஆகும். ஒரே அலையன்ஸ் தான் சார். இப்பவே அதான் ஒரே அலையன்ஸ் பிஎம்கே, அவ்வளவுதான். ஆல்ரெடி பிஜேபி இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, கூட அன்புமணியை கொண்டு வந்தாச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அவ்வளவுதான். அது ஒண்ணு இருந்துட்டாலே வட மாவட்டங்களை பொறுத்தளவு Seal. சரியாயிரும். Seal. இதுல ஒரு முக்கியமானது வட மாவட்டங்களை பொறுத்தளவு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் திருமாவளவனுடைய விசிகாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அதுதான் சார். அதுக்கான வாக்கு எப்படி இருக்கு, அதுதான் சார். இல்ல என்னன்னா அது டோட்டலா திரும்ப அந்த கூட்டணிக்கே போகுமா இல்லாட்டி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் திருமாவளவனுக்கு விஜயினால பாதிப்பு ஏற்படும், விசிகா ஓட்டு கூட விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி. இப்போ இது எப்படி நீங்க ஸ்டடி பண்ணப்ப ஏதாவது அதனால தான் சார். இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜ்குள்ள போறோம். ஒரு வில்லேஜ்குள்ள போகும்போது வந்து அது அங்க பட்டியலின சமுதாயம் நிறைய இருக்கக்கூடியவர்கள். அங்க முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் வயசானவர்கிட்ட கேட்குறோம், ஒரு அதிமுகன்றாரு. அடுத்து வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, நான் அதிமுகவுக்கு போட போறேன், என் பையன் வந்து டிஎம்கேக்கு போட போறான். அவன் போய் எங்க வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, ஒரு 4 நாள் அப்படிதான் பிரியும். நான் ஒன்று இருப்பேன், என் பையன் ஒன்று இருப்பான், அவங்க மாறி தான் போடுவாங்க. சொல்ல முடியாது. யாருக்கு போடுவீங்க? நான் ரெட்டையாடிக்கு போடுவேன், என் பையன் சூரியனுக்கு போடுவான். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஓடி வந்தாங்க. இல்லைங்க, இந்த ஆட்சி நல்லா இல்லைங்க, நான் இவங்களை தான் போட்டேங்க, எங்க கட்சி தலைவரே சரிக்கிட்டாங்க, எங்க ஊர்ல இருக்கிற தலைவர், எங்க கட்சி தலைவர் வந்து போய் சொன்னா அவரே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாருங்க, பேசாம நான் விஜய் போட போறேங்க. அவங்க கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தான் இந்த தலைவர் கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசுறாரு. நீங்க விஜய் போடலான்றீங்க? ஆமா, அந்த கட்சி தலைவர்னு அவங்க சொல்றது திருமாவளவன். நீ கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அதாவது திருமாவளவன் அப்படின்னா விசிகாவுடைய ஓட்டுல ஒரு பகுதி விஜயை நோக்கி கண்டிப்பா போதும். கண்டிப்பா. ஆனா ஏடிஎம்கேக்கு திரும்பல, அந்த கூட்டணியை நோக்கி. சார், ஏன்னா பாமக இருக்கு. அதனால தான் சார் போலரைசேஷன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். வட மாவட்டங்கள்ல வேற மாதிரியான போலரைசேஷன் ஆயிட்டு. அதை கேட்கணும்னு நினைச்சு நல்ல ஏதாவது விட்னஸ் பண்ணீங்களா? ஒரு போலரைசேஷன் போயிட்டு இருக்கா? இந்து ஓபிசி கன்சாலிடேஷன். ஹிந்து ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படின்னா இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஓ ரைட். இதுதான் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான போலரைசேஷன். அது சைலண்ட் போலரைசேஷன். பொதுவா இந்த மாதிரியான போலரைசேஷன் எப்போதுமே ரெட்டாரிக்கா இருக்காதுங்க. ரெட்டாரிக்கா இருக்காது. இது வந்து ஒரு சைலண்ட் அண்டர் கரண்ட். இந்த அண்டர் கரண்ட்டை நீங்க வந்து அங்க போய் பார்த்து பேசி மக்கள் கிட்ட புரிஞ்சு அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு வில்லிங்னஸா இருக்கும். ஏன்னா எங்களுடைய இந்த ஆய்வுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒருத்தர்கிட்ட கூட ஏன் நீங்க கேட்குறீங்கன்னு கேட்கல,
ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கல. எல்லாம் கருத்தை வந்து சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இதுவே பேசுறாங்க. பெரிய விஷயங்க. முன் வந்து ரொம்ப சொல்லுங்கள் சந்தோஷமா அப்படிங்கிறது. உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். ஆ, இதெல்லாம் வந்து எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆ, ஆ. ஓகே, இப்ப நாங்க பத்திரிகையில இருந்து வரோம், கருத்து கணிப்புக்காக வரோம், உட்காருங்க பேசுவோம். இன்னொன்னு ஓப்பனா ஒரு பேசிட்டே இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் கருத்து கணிப்புன்னு சொல்றப்பே ஒரு ஹெசிடேட் பண்ணுவாங்க. வேண்டாம் தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க, இல்ல மறைச்சு சொல்லுவாங்க. இல்ல நீங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வீடியோலயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் உற்சாகத்தோட பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. ம். ஏன்னா மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. ம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் மக்கள் இந்த ஒரு பர்செப்ஷன் வந்து யாருமே தொட மாட்டேன்றாங்க. ம். திமுக 5 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க தோத்துருவாங்க. அதுக்கு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் அதிமுக. இந்த ஒரு அண்டர் கரண்ட் நார்தன் மாவட்டத்துல போயிட்டு இருக்கு. இது யாரும் டச் பண்ண மாட்டாங்க, மீடியா பேச மாட்டாங்க. இது அண்டர் கரண்டா ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். மைண்ட் செட்ல இருக்கு. ஓகே. ஆனா வெளிப்பார்வைக்கு எல்லாருக்கும் அது தெரியாது. ஆனா அண்டர் கரண்டா ஒரு மைண்ட் செட் இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கு. எஸ் இது ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங் ஜேவிசி. சார், இது வந்து நீங்க வந்து இது பாருங்க, இது வந்து சோஷியல் மீடியாலயோ இல்ல வந்து இதுல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இது வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு 10 பேரோட பேசிட்டு வந்தேன்னா கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து நிறைய Wide-ஆ கிலோமீட்டர் travel பண்ணணும். வில்லேஜ் டீப் இன்சைடு போகணும். இல்ல இன்னொன்னு, இப்போ டிஎம்கே ஆட்சி மீதான அதிருப்திங்கிறது எப்படி இருக்கு? என்னவா மக்கள் பாக்குறாங்க? அது எப்படி சார், ஒரு கம்பேரிசன் பிட்வீன் எடப்பாடியார் அண்ட் ஸ்டாலின் நடந்துட்டு இருக்கு சார். நடந்துட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. ம். இவர் அவரை விட பெட்டர். அதாவது மக்களிடையே எடப்பாடியார் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அண்டர் கரண்ட் இருக்கு, வெளியே வருது. ம். அது காரணம் கோவிட் ஹேண்ட்லிங்கை பத்தி ஒன்றும் பேசுறாங்க. நகர்ப்புறங்கள் எல்லாம் மறந்துட்டோம், முக்காவாசி பேர் மறந்துட்டோம். நம்பர் 2 அக்ரிகல்ச்சர் ஃபேவரபிள். ம். அது வந்து ரொம்ப அதாவது இந்த மனுஷன் கடன் விவசாயிகள் தள்ளுபடி, விவசாய கடன் கடந்தல் பத்தி பேசுறாங்க. ஒருத்தர் கடந்தல் பத்தி பேசுறது விவசாயிகளுக்கு ஒரு நண்பன் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ம். லேப்டாப் 4 வருஷம் முத கொடுத்து அம்மா தான் கொடுத்தாங்க. 4 லட்சம்னா விவசாயத்துலாம் ஒன்றும் இல்லை. இது வரலையும் ஒன்றும் நடைமுறைக்கு இல்லை. திமுக ஆட்சி மேலே எங்களுக்கு ஒன்றும் திருப்தி இல்லை சார். எடப்பாடியாரோட ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியோட நல்லா இருந்ததா? நல்லா இருக்கும். நல்லா இருந்தா எடப்பாடி ஆட்சிக்கு வந்து தள்ளுபடி பண்ணாரு விவசாய கடன். அதனால அவர் பண்ணதுக்கு வராது பண்ணாலும் இப்பயாவது வரணும். கொரோனாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு, விவசாயிகளுக்கு 2 தடம் தள்ளுபடி பண்ணாரு, அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து 2500 ரூபா கொடுத்தாரு. 3வது சிட்டில தான் நீங்க அதுவும் வந்து போர்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு கோயில் விசேஷம், வெள்ளிக்கிழமை கோயில் விசேஷம், அன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல திமுக பண்ற விஷயமும் இங்க பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க அவ்வளவு வேலை பண்றாங்க, இங்க ஒரு வேலையும் பண்றது இல்ல. ஓ, மெட்ராஸ் நல்லது பண்ணிக்கிறாங்க. இப்ப தப்பு சொல்ல, கிராமத்துல என்ன பண்ணிக்கிறாங்க? கிராமத்துல என்ன பண்ணிக்கிறாரு? என்ன குடுத்து 8 வயசால பண்ணிக்கிறாங்க. 8 வயசால யார் விட்டுனாலும் யார் எடுக்கிறாரு? ஓகே. இது கிராம அதே மாதிரி 1000 ரூபாய் எங்களோட பைசா தானே. ஓ, அந்த பார்வை இருக்கா? இருக்கு, எங்களோட பைசா. எங்க பைசா எடுத்து எங்களுக்கே தராங்க. முதல்லயே கொடுத்துடணும்ல, முதல் நாள் தேர்தல் வரதுக்கு முன்னாடி ஏன் கொடுத்தீங்க? ஓ, அப்படி சொல்றாங்க. ஓகே. தேர்தல் வரதுக்கு தான் லேப்டாப் கொடுக்குறீங்க. அம்மா உணவகம் இல்லங்கிறது சொன்னார் ஒருத்தர். பல நல்ல விஷயங்கள் அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடியாரும் பண்ணதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. தாலிக்கு தங்கம், சைக்கிள், எஜுகேஷன் லோனு, சைக்கிள், எஜுகேஷன் லோன் வந்து இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். அதை கொண்டு வரேன்னு சொல்லி டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. அதை பொதுமக்கள் சுட்டி காட்டுறாங்களா? சார், இந்த விஷயத்தை நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பேசியவர் வந்து அரசு ஊழியர். அவர் வீடியோ எடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட அவர் பேசினார், என் கூட நீங்க கூட பேசினார். அவருடைய ஜூனியர்ஸ் 4-5 பேர் பேசினாங்க. ஆனா அவர் வந்து நானே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ எடுக்காதீங்க, என்ன அரசு ஊழியர், அவர் என்ன டிபார்ட்மெண்ட் கூட சொல்லாதீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் நாங்க டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா நாங்க திமுகவுக்கு போட்டோம் போன வாட்டி. ஏன்னா பல அருமையான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்ப நாங்க போடுறது தயாரா இல்ல. டிரான்ஸ்பருக்கு, போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். ஓகே. வலி அதுவும் எங்களோட டிபார்ட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு வலுச்சுமை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததனால் தோல்வியை தழுவும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ விவசாயிகளுக்கும்
திருப்தி இல்ல, மகிழ்ச்சி அரசு ஊழியர்களுக்கும் திருப்தி இல்ல. இல்ல. ம். இது ஒரு இதே டவுன்ல நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ம். யார் ஆட்சிக்கு வராங்கன்னு கேளுங்க, ம். நிறைய பேர் திமுகம்பாங்க. ம். சரி, இன்னைக்கும் என் நண்பர்கள் பலரும் கஷ்டம்ப்பா அதிமுக, திமுக வந்துரும்பா, அது தோற்றத்திலேயே தான் போயிட்டு இருக்கு. இது மாதிரி தான் ஜேவிசி டெல்லியில நடந்தது. சத்தீஸ்கர்லயும் நடந்தது. அதாவது டெல்லியில ஒரு வித்தியாசமா நடந்தது. எட்ஜ் ஓவர் பிஜேபிக்கு இருந்தாலும் எப்படினாலும் கடைசி நிமிஷத்துல ஆம் ஆத்மி வந்துடும். அவனை வந்து பீட் பண்றதுலாம் முடியாது, பட் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஆமா. இல்லை. இன்னொன்று, நீங்கள் சத்தீஸ்கரை முன்னால கலாய்வு பண்ணப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கேட்டால் கேட்குறவங்க ஃபுல்லாக காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்பாங்க. சரியா, நீ எதுக்கு போடுற அப்படின்னா, நான் வந்து பிஜேபிக்குமா, அவன் பிஜேபிமா, ஆனால் வரும்னு சொல்றது காங்கிரஸுமா. இப்படி இதே மாதிரியான முரண்பாடோ ஏதாவது இந்த கண்டிப்பா. பக்கத்துல தென்பட்டு கண்டிப்பா இருக்கு. டிஎம்கே. டிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகம். ஆமா மஸ்தானா? ஆமா, ஓகே. நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் ஏடிஎம்கே போடுவேன். நீங்க ஏடிஎம்கே போடுவீங்க. ஆனா என்னன்னா, இது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ம். நகர்ப்புறங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இது சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம கேட்ட ஆட்டோ டிரைவர்லாம், ஆனா அவங்களும் சில பேர் வந்து திமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்கு போடுவாங்க? அவங்க அதிமுக போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, ஆனா கிராமப்புறங்கள்ல ஆட்சிக்கு வரதே அதிமுக முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஓ, அப்படின்னா அர்பன் ரூரல் டிவைடுன்னு ஒண்ணு ஆமா. ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். ஆமா, ரூரல்ல ஆட்சிக்கு வர போறதே அதிமுக தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஆனா இங்க நம்ம ஏசி ரூம்ல இங்கே உட்காந்துட்டு தன்னை இன்டெலெக்சுவல் மாதிரி நினைச்சிட்டு இருக்க பல பேர் ஏடிஎம்கே வைப்ட் அவுட்னு சார், சொல்லிட்டு என் இருக்காங்க. கூட வர சொல்லுங்க சார். ம். வடமாவா எந்தெந்த கிராமத்துக்குலாம் போகணும்னு இருக்கு லிஸ்ட். ம். என் கூட வர சொல்லுங்க. எந்தெந்த கிராமத்துக்கு போகணும், எந்தெந்த குக்கிராமத்துக்கு போகணும், யார் யாரோட பேசணும், இல்ல அடுத்த முறை நான் ஏதோ எங்கேயா போகும்போது குங்கு ரீஜன் தான் போக அடுத்தது, அங்க வர சொல்லுங்க. ஏன்னா இது வட மாவட்டங்கள்ல வெற்றிங்கிறதுனாலே வந்து நான் வந்து அதான் நிறைய பேர் சொல்றேன். இங்க இப்படி இது மத்த மாவட்டங்களை பத்தி தெரியாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க நினைக்கிறோம் எடப்பாடியார் வருவார்னு. அதான் இல்ல, அவங்க ஹானஸ்டா அது பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா. இந்த ஏரியால இதுதான் இதுதான் அவங்களால வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேரால சொல்லவும் முடியல. ஆட்சி இல்ல, அப்படிங்கிற இதுதான் ஆக்சுவலா இந்த ஓட்டர்ஸ்ட இயல்பா இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி, ம். அந்த இன்டெகிரிட்டிங்கிறது இதுதான். இந்த ரெட்டாரிக்கா அடிச்சு விடுறது இல்ல. அதெல்லாம் அவன் லிமிட்ல அவனுக்கு என்ன தெரியுமோ அதை பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப என்னன்னா, திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளிவந்திருக்கு. அதுல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க. ம். இப்போ மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது, தாய்க்குலத்தின் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில வட மாவட்டங்கள்ல நீங்க பார்த்த அளவுல இந்த மகளிர் சக்தி அப்படிங்கிறது யாரு பக்கம் இருக்கு, என்ன சலனம் தென்படுகிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. சார், எனக்கு என்னால வந்து நம்ப முடியாத விஷயம் சார். ஏன்னா நான் போகும் பொழுதும் சரி, நான் பல தரப்புகளையும் சரி, பல தரவுகளையும் சரி, பல இன்டர்வியூலையும் சரி, அதிமுக மகளிர் ஓட்டை இழக்குகிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேகாவும் மகளிர் ஓட்டுல வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டேன். ஆனா நான் சென்ற களத்துல அதை நான் பார்க்க முடியல. மகளிர் என்கிட்ட வந்து சொல்றதே வந்து இல்ல, நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கோம், அதிமுக ஆட்சி பெட்டர் than திமுக ஆட்சி அப்படின்னு மகளிர் சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? 1000 ரூபாய் வருது, ஆனாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போறேன், பாமகவுக்கு தான் ஓட்டு போட போறேன். இது என்னைக்கே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். நீங்க இதுக்கு முன்னால என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்னால மகளிர் ஓட்டு டிஎம்கேக்கு போகலாம், ம், அதே நேரத்துல விஜய் நோக்கி மகளிர் ஓட்டு பெருமளவு ஸ்பிளிட் ஆகலாம் ம், அப்படின்னு. ம். ஆனா இப்ப நீங்க பார்த்த காட்சி இந்த ரெண்டுமே கிடையாது. மகளிர் ஓட்டு வட மாவட்டத்தை பொறுத்தளவுல அந்த ஏடிஎம்கே கூட்டணியை நோக்கி போகிறது. வட மாவட்டங்கள்ல கண்டிப்பா ஏடிஎம்கே நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, அதாவது இந்த வாக்குறுதிகள்ல மகளிருக்கு நிறைய பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் எடப்பாடியார். ம், ம். அந்த எண்ணமும் ஒரு கண்ணோட்டமும் இருக்கு உங்களுக்கு. ஓ, ஓகே. எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா நாங்க நினைச்சதும் நாங்க பார்த்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இது உண்மையா பொய்யான்னு நிறைய பேர் கேட்பாங்க. களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தீங்கன்னா தான் ஏசிய ரூம் நகர்ப்புறத்தை விட்டுட்டு கிராமப்புறத்தை கால வைங்க சார். உங்களுக்கு வாசனை வேற, சார் தெரியறது வேற. ஆக்சுவலா கியூல நின்று ஓட்டு போடுறவன், சின்சியரா ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் அத்தனை பேருமே சைலண்ட் ஓட்டர்ஸ் தாங்க. அவன் வந்து
இந்த அளவுக்கு வந்திருக்கு, இப்படி ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறது அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பாருங்க, ரிசல்ட் அன்னைக்கு தான் பஸ்ட் அவுட் ஆகும். ஆனா இப்ப நீங்க போயிட்டு வந்து சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான வெளிப்பாடு. ஆக்சுவலா இது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல எலக்ஷன பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு தரவுகள், அனாலிசிஸ் அந்த அந்த இதுல அந்த ஸ்ட்ரீம்ல வந்து இது ரொம்ப முக்கியமான ஐ ஓப்பனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேர்களே, ஜேவிசி ஸ்ரீராமனுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி டெல்லி எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், சத்தீஸ்கர் எலெக்ஷன், அதே போல பீகார் எலெக்ஷன், இந்த 4லையும் ரொம்ப துல்லியமாக ப்ரிடிக்ட் பண்ணவர் ஜேவிசி ஸ்ரீராம். பீகார்ல ரொம்ப கரெக்டா இருந்தது. அதே போல டெல்லியில, சத்தீஸ்கர் வந்து ஒரு உச்சகட்டம்னு சொல்லுவேன். சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு எல்லாம் நம்பிட்டு இருக்கிறப்போ கம்ப்ளீட்டா ஜேவிசி ஒரு டூர் அடிச்சார். டூர் அடிச்சுட்டு ரொம்ப தைரியமா அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவுல சத்தீஸ்கர்ல பிஜேபி நினைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செய்யும் சொல்லி அதுக்கான ஃபிகரும் போட்டார். மோராலஸ் அப்படியே தான் ரிசல்ட் வந்தது. ஆக்சுவலா அவர் வந்து அந்த எக்ஸ் பதிவு வெளியிடுறப்போ பல நண்பர்கள் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் என்ன சொன்னோம்னா, ஜேவிசி பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் கமிட் பண்றீங்க, நாளைக்கு தப்பா வந்ததுன்னா அது வேற ஒரு விதமாகும், உங்களை பத்தின உங்களுடைய கிரெடிபிலிட்டியை கூட வில் பி அட் ஸ்டேக் அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம். பட் அதை மீறி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, அவர் போட்டார். இன்னைக்கு அதே ஜேவிசி வட மாவட்டங்களில் ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டு மக்கள்கிட்ட கலந்துரையாடி குக்கிராமம் பல இடங்கள்ல அது எல்லா இடத்துலையும் பேசி ஒரு ஒரு மூட் ஆஃப் நார்தர்ன் ரீஜனை அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார். ஒரு மூட் ஆஃப் த ரீஜன் அப்படிங்கிறதுக்கும் ஒப்பீனியன் போல் ஆஃப் த ரீஜன்ங்கிறதுக்கும் கிளியர் கட் வித்தியாசம் உண்டு. ஒப்பீனியன் போல்ல நிறைய புக் ஒர்க்ஸ் இருக்கும், அது தப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த புக் ஒர்க்கில் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் எப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட்ஸை தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நைட் மேர். அதில் இப்படியும் போகும் அப்படியும் போகும், அதில் பாதாளத்தில் கவுத்து விட்டு போகும். ஆனால் மூட் ஆஃப் த ரீஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்போதுமே தப்பு செய்யாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இன்றைய மனநிலை. இப்போ இன் ஃபியூச்சர் இதை ஒப்பிட்டு இதே போல மனநிலை தான் ஒரு மார்ச் எண்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அநேகமாக எலெக்ஷனுக்கு முன்னால இந்த ஒரு மனநிலையுடைய ட்ராக்கை எடுத்துக்கிட்டு மார்ச் எண்டில் என்ன மனநிலை இருக்குங்கிறத ஒரு ஒப்பீடு செஞ்சு ஒரு ஒப்பீட்டு ஆய்வையும் உங்களுக்கு முன்னால நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம். இதெல்லாம் எப்படி எலெக்ஷனில் வெளிப்படுது அப்படிங்கிறத தேர்தல் ரிசல்ட்டின் போது பார்ப்பதற்கு உங்களைப் போலவே நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் இந்த மூட் ஆஃப் த ரீஜன் அப்படிங்கிறது தமிழை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நியூ கான்செப்ட். இப்போ இங்கிலீஷில் வந்து மூட் ஆஃப் த நேஷன் பல பேர் பண்ணுவாங்க, தமிழில் மூட் ஆஃப் த ரீஜன் பண்ணுறது யாருமே கிடையாது. அதை முதன்முறையாக கோலாகலாஸ் டிவி தொடங்கி வைத்திருக்கிறது. அதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை ஜேவிசி ஸ்ரீராம் தந்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. நன்றி ஜேவிசி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.